கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹோலி கிரேஸ் ஊழியங்களினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய, அதாவது பெரும் வேதனையில் உள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் மிகவும் தெளிவாய் கூறுகிறது. அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 12 வருஷமாய் அந்த ஸ்திரிக்கு இரத்தம் வெளியேறுதல் நோயாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்திரியினுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கும். இவளுக்கு இது பெரும் ஒரு நோயாய் இருந்தது. 12 வருஷமாய் இந்த நோயோடு, இந்த வியாதியோடு இவள் போராடி கொண்டே இருக்கிறாள். இவளுக்கு சுகமே கிடைக்கவில்லை. அநேக வைத்தியர்களை நாடி கூட இவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. பல வழிகளிலும் இவள் முயற்சி செய்து பார்க்கிறாள். இவளால் சுகம் பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த வியாதியின் நிமித்தம் அநேக வைத்தியர்களுக்கு பணம் செலவழிக்க வேண்டியதாய் இருந்தபடினால் எல்லா சொத்துக்களையும் வித்து கூட இவளால் சுகம் பெற முடியவில்லை. யாராலும் சுகம் கொடுக்க முடியவே இல்லை. இவள் அந்த நேரத்தில் கேள்விப்படுகிறாள், இயேசு தன்னுடைய ஊருக்கு வருகிறதாய் கேள்விப்படுகிறாள். இப்ப இவளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, எப்படியாவது நான் என் ஆண்டவர் இயேசுவை சந்திச்சால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவள் காத்திருக்கிறாள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வருகிறார். அப்பொழுது அவள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி, தன்னுடைய வியாதிக்கு முடிவு இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை காண அவரிடத்திலே போகிறார். அப்ப போகும் பொழுது திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவள் இயேசுவிடத்தில் போய், இயேசுவுக்கு தெரியாமல், இயேசுவிடத்தில் சொல்லாமல், அனுமதி கேட்காமலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரலை அவள் தொடுகிறாள். அவருடைய சரீரத்துல அவள் இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அந்த வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை அவள் தொடுகிறாள். தொட்ட உடனே என்ன ஆச்சரியம்! அவளுடைய அந்த 12 வருஷமாய் அவளிடத்தில் இருந்த அந்த உதிரல், அந்த இரத்தத்தின் உதிரல், அந்த நோய் அவளை விட்டு நீங்கிச்சு. உடனே அவள் சுகமடைகிறாள். இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், யார் என்னை தொட்டது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதே, யார் இடத்திலிருந்து என்னை தொட்டது என்று சொல்லி அவர் சுற்றி முற்றி பார்க்கிறார். அப்பொழுது அந்த பெண், அந்த ஸ்திரீ பயந்து போய் இயேசுவிடத்துல வந்து, நான் தான் தொட்டேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்க, மார்க் 5வது அதிகாரத்திலே 34வது வசனத்திலே இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். அந்த ஸ்திரீ வாஞ்சையாய், விருப்பமாய், நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்துல போனாள். ஆண்டவரை தொட்டால் அவளுக்கு சுகம் கிடைத்தது. இன்று ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் எந்த பிரகாரமாய் இயேசுவிடத்திலே போகிறார்கள்? நம்பிக்கையோடு போகிறார்களா? விசுவாசம் பூரணமாய் இருக்கிறவர்களாய் தேவனிடத்தில் போகிறார்களா என்று பார்க்கும் பொழுது அது குறைவுதான். உங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம், கஷ்டங்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை விசுவாசத்தோடு தேடுங்க, நம்பிக்கையோடு தேடுங்க. இயேசு கிட்ட வந்தா நிச்சயமா எனக்கு விடுதலை இருக்கு, அவரிடத்துல வந்தா என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மை இருக்கு என்று சொல்லி அந்த உறுதியோடு நீங்க ஆண்டவரை தேடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். உங்களுடைய தொடுகை எப்படிப்பட்டது, நீங்கள் இயேசுவை காண்கிற விதம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீங்க நிதானித்து அறிய வேண்டிய முக்கியம் உங்களுக்கு உள்ளது. ஆனபடினால இயேசுவிடத்தில் வருகிற நீங்க விசுவாசத்தோடு அவரை தேடுங்க. இயேசுவிடத்துல வருகிற நீங்க அன்போடு, ஆதரவோடு, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்தில் நீங்க வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். God bless you.